காசிமேடு அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை காசிமேடு அருகே மண்ணடி பகுதியைச் சேர்ந்த அசாருதீன் என்பவர் புது வண்ணாரப்பேட்டையில் பணிக்காக வந்தபோது காசிமேடு பகுதியில் சாலை ஓரத்தில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் சர்க்கிள் உள்ளதால் ஓரமாக சென்றபோது எண்ணூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதி பின் சக்கரம் அசாருதீன் தலையில் மீது ஏறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக காசிமேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் ஆய்வாளர் இசக்கி பாண்டியன் மற்றும் போக்குவரத்து புலனாய்வு உதவி ஆணையர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரியம்மையின் வகையைச் சார்ந்த குரங்கம்மைக்கும் அதே சிகிச்சைதான் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பெரியம்மையின் வகையில்தான் குரங்கம்மையும் வந்துள்ளது எனவும் அதற்கும் பெரியம்மைக்கான மருந்து மற்றும் சிகிச்சை முறைகள் தான் பின்பற்றப்படும் என சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் குரங்கம்மை சிகிச்சைக்கு சிறப்பு வார்டை பார்வையிட்ட பின்னர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவிலும் தமிழகத்திலும் குரங்கம்மை பாதிப்பு இல்லை எனவும் யாருக்கேனும் அறிகுறிகள் தென்பட்டால் சிகிச்சை அளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சீர்காழி அருகே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சுகன்யாவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அகர எலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபுவின் மனைவி சுகன்யா ஆகிய தம்பதிகளுக்கு பிரகன்யா, மதுஸ்ரீ, சமிருதா ஆகிய 3 பெண் குழந்தைகள் உள்ளன. கடந்த சில ஆண்டுகளாக கணவன் மனைவிக்குள் அடிக்கடிக்கு தகராறு நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று காலை தனது வீட்டில் மர்மமான முறையில் சுகன்யா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் சுகன்யாவின் உறவினர்கள் சாவில் மர்மம் இருப்பதாக சுகன்யாவின் கணவர் பிரபு மற்றும் அவரது உறவினர்களை கைது செய்ய கோரி சீர்காழி அரசு மருத்துவமனை எதிரே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இத்தகவல் அறிந்து வந்த காவல் துணை கண்காணிப்பாளர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் கலைந்து சென்றனர். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்காவிட்டால் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என திருச்சியில் மாநில தலைவர் தியாகராஜன் பேட்டியளித்துள்ளார். புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளாததால் மத்திய அரசு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்துள்ளது. இதுகுறித்து மத்திய கல்வி அமைச்சகத்திடம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பேச செல்லும் பொழுது அவர்களிடம் பேச மறுக்கிறார்கள் என்றும், எனவே இவையெல்லாம் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும், இல்லாவிட்டால் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பில் போராட்டங்கள் மத்திய அரசை கண்டித்து நடத்தப்படும் என பேட்டியளித்துள்ளார். கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தை நகர்ப்புறங்களில் விரிவாக்கம் செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டம் அக்கட்சியின் மாநகர செயலாளர் அமர்நாத் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் மாதவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தமிழக அரசு கடலூரில் மனைப்பட்டா இல்லாத மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த மனு கொடுக்கும் போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.